டியர் ஆஸ்பிரன்ஸ், நம்மளுடைய இலக்குகளை நோக்கி போகும் பொழுது நாம் எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனைகளோடு இருக்க வேண்டியது அவசியம். டீச்சர்ஸ் கேர் அகாடமி அத்தகைய நேர்மறை சிந்தனைகளோடு உங்களுக்காக உங்களுடைய கனவுகளை நனவாக்க எப்பொழுதும் உங்களுடன். So in this segment, it is a continuation of the history of English language. We are going to see growth of vocabulary. Vocabulary அப்படிங்கிறது எவ்வளவு சொற்கள் இருக்கிறது, சொற்களினுடைய பயன்பாடு. ஆங்கில மொழியை பொறுத்தவரையில் the greatest borrower என்று சொல்வோம். the greatest borrower in the sense எல்லா மொழிகளிலும் இருந்து, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மொழிகளிலும் இருந்து எங்கெல்லாம் அவர்கள் வாணிகம் செய்ய போனார்களோ அங்கிருந்தெல்லாம் அவர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை மொழியை செம்மைப்படுத்துவதற்கும் வளப்படுத்துவதற்குமாக எடுத்துக்கொண்டார்கள். So that's why we call English language as the greatest borrower. The foreign words in English, it is so much so that it is amazing to look at the way in which language has been enriched by the change of meaning. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம சேஞ்ச் ஆஃப் மீனிங், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இங்கிலீஷில் வேர்ட்ஸ் உடைய மீனிங் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், பை த மிடில் ஆஃப் த 17th century, English language had more or less assumed its present form so far as grammar, spelling and pronunciation are concerned. So 17th century, that is starting from 1601 onwards, 1699 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கிராமர், ஸ்பெல்லிங், ப்ரொனவுன்சியேஷன் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் அந்த ஒரு ஃபார்முக்கு வந்து இட் ஹஸ் கம். ரெஸ்டரேஷனுக்கு அப்புறம் சீஃப் டெவலப்மெண்ட் ஹேஸ் பீன் இன் த டிரெக்ஷன் ஆஃப் அன் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த வொக்காபுலரி. இதுக்கப்புறம் ஸ்பெல்லிங்கோ கிராமரோ அல்லது ப்ரொனவுன்சியேஷன்லேயோ மிகப்பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வொக்காபுலரி எப்படி என்லார்ஜ் ஆச்சு, அளவில் அதிகரிக்கிறது, என்லார்ஜ்மெண்ட், க்ரோயிங் in the meaning of words and the other. Next பார்த்தீங்க அப்படின்னா knowledge grows as well as language grows with it. எப்போவுமே மொழி என்பது நம்முடைய பயன்பாட்டுக்கானது. அப்போது ஒவ்வொரு நாளும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அறிவியல் கண்டுபிடிப்புகள் வரும் பொழுது, புதிய கண்டுபிடிப்புகள் வரும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா லாங்குவேஜ் இட் க்ரோஸ் வித் இட். நமக்கு புது புது சொற்களினுடைய தேவைகள் வந்து அதிகரிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலோ கூகுளோ அல்லது யாஹூவோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஐடி ஃபீல்டுடைய டெவலப்மெண்ட்க்கு அப்புறம் வந்தது. இப்போ வி ஹாவ் சர்ஃபிங்கிற வேர்டு இருக்குது, டவுன்லோடிங், அப்லோடிங், பிடிஎஃப், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து இப்போ கரன்சியில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பழைய காலத்தில் இல்லை. ஸோ 1990ஸ்க்கு அப்புறம் நம்ம நிறைய வேர்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி. அதே மாதிரி க்ளோனிங்கிற வேர்டு, ஜெனட்டிக்ஸில் இருக்கக்கூடிய வேர்டு, பயோடெக்னாலஜியில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸு, இது எல்லாமே நம்மளுடைய தேவைகளுக்காக வந்த வேர்டு. ஸோ லாங்குவேஜ் க்ரோஸ் வித் இட். த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் த ரிச்சஸ்ட் ஆஃப் ஆல் த லாங்குவேஜஸ் அண்ட் ஹேஸ் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் வொக்காபுலரி. இந்த ரிச்னஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் பாரோட் எக்ஸ்டென்சிவ்லி. எக்ஸ்டென்சிவ் வொக்காபுலரிக்கு காரணம் அளவுக்கு அதிகமாக அது பாரோ பண்ணியிருக்கிறது. பாரோ பண்ணி இட் ஹாஸ் என்ரிச், அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உட்கிரகித்தல், தனக்கு தேவையான வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை தனதாக்கி கொள்வது. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அசிமிலேஷன் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். நியூ வேர்ட்ஸ் ஹாவ் என்டர்ட் அண்ட் என்லார்ஜ்ட் த வொக்காபுலரி ஆஃப் இங்கிலீஷ். அண்ட் டாக்டர் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி ஆஃப் 1755, இந்த டேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பப்ளிகேஷன் ஆஃப் ஜான்சன்ஸ், Dr. Samuel Johnson's dictionary, it contains some 48,000 entries. அப்போ இருந்த என்ட்ரிஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய 20th century Oxford dictionary, it lists more than 400,000 words அப்படிங்கிறது இட் இஸ் அமேசிங். ஸோ வெறும் 48,000 400,000 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a tremendous growth. The extent of our individual vocabularies probably varies considerably from person to person. Literary giants like Shakespeare, Chaucer, Milton have enriched the English vocabulary to a great deal. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் லிட்ரரி ஜாயன்ஸ்
நம்ம ஜாம்பவான்கள் அல்லது ஆளுமைகள், இலக்கிய ஆளுமைகள், சாசர் மாதிரி, மில்டன் மாதிரி, ஷேக்ஸ்பியர் மாதிரி அவங்க தங்களுடைய படைப்புகளுக்காக வார்த்தைகளை புதுசாக கையாண்டிருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய ஃபார்முக்கு வந்து இட் ஹஸ் கம். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் the language and its readiness to absorb words from foreign tongues, மற்ற மொழிகள் tongues, or to make new ones where existing terms are not adequate. இருக்கக்கூடிய வார்த்தைகள் போதாமல் போகும் பொழுது, when it is not sufficient, the need for new words it comes up and the words are created. The growth of English vocabulary has taken place mainly in the following way. ஸோ எந்தெந்த வகையில் இந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் சம் 18 or 20 ஹெட்ஸ் நம்ம அதை பார்க்க போகிறோம். எஃப்டி வுட்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் அந்த வேஸ் இன் விச் இட் இஸ் சேஞ்ச், த மீனிங் ஹஸ் பீன் சேஞ்ச், த மீனிங் ஹஸ் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த எக்ஸ்டென்ட் ஆஃப் அவர் இண்டிவிஜுவல் vocabularies probably varies considerably from person to person. Already we have seen. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எப்படி மீனிங்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இமிட்டேஷன் ஆர் ஆனோமெட்டோஃபியா, இதை வந்து நம்ம பவ் தியரி பார்க்குறப்பயே பார்த்தோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, இந்த மெத்தடில் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட். புது வார்த்தைகள் வருவதற்கான ஒரு வழி எது அப்படின்னா, த வே இன் விச் நியூ வேர்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன். ஸோ அந்த இமிட்டேஷன் அல்லது ஆனோமெட்டோஃபிக், த வேர்ட்ஸ் ரெப்ரசன்டிங் த சவுண்ட், அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இருக்கிறதுலையே த க்ரூடஸ்ட், அதாவது ரொம்ப ரிஃபைன்டு மெத்தட் கிடையாது. அட் த சேம் டைம் த ஓல்டஸ்ட் மெத்தட். த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அவர் vocabulary டுடே, இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய vocabularyயில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸில் எஸ்பெஷலி தோஸ் விச் டிஸ்கிரைப் சம் கைண்ட் ஆஃப் சவுண்ட், எந்தெந்த வார்த்தைகள் சப்தத்தோட ஒலியோட தொடர்பு இருக்குதோ. ஏன்னா மனிதன் முதல்ல கேட்க ஆரம்பித்து அந்த சவுண்ட்ஸை வந்து இமிட்டேட் பண்ண ஆரம்பித்தான். ஸோ கேட்கும் திறன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கட்டாயம் வந்து பேச்சு திறனுக்கு அவசியம். ஸோ யூஸ்வலி தோஸ் ஹூ ஆர் டெஃப் தே கேனாட் ஸ்பீக் ஈஸிலி அப்படிங்கிறது வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் வி ஹாவ் டு லிசன் அண்ட் வி ஹாவ் டு ரெஜிஸ்டர் இன் அவர் மைண்ட் அண்ட் த வேர்ட்ஸ், த சவுண்ட்ஸ் ஆர் கிரியேட்டட். ஸோ சவுண்ட் ஆர் ஆப்வியஸ்லி இமிட்டேட்டிவ் ஆர் ஆனோமெட்டோஃபிக் இன் கேரக்டர். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங், பாப், பஸ், கிளிக், இது எல்லா சவுண்ட்ஸும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு தெரியும். என்னென்ன மாதிரியான சவுண்ட்ஸ், ஹிஸ், கிகிள், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கிரியேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆனோமெட்டோஃபியா ஆர் இமிட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸுடைய நேமில் பார்த்தீங்க அப்படின்னா, காக்கா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுவாக இருக்கட்டும், அல்லது குயிலாக இருக்கட்டும், அது குக்கு அப்படின்னு கூவுறதுனால குக்கு அப்படின்னு இங்கிலீஷில் வச்சுருக்காங்க. அது காக்கா அப்படின்னு கத்துறதுனால காகம் கரையும், அதனால நம்ம வந்து காக்கான்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸில், எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இன்க்ளூடிங் இங்கிலீஷ் வந்து இந்த மாதிரி ஆனோமெட்டோஃபிக் வேர்ட்ஸ் வந்து வெரி தே ஆர் மோர் இன் நம்பர், எஸ்பெஷலி தோஸ் வேர்ட்ஸ் ரிலேட்டட் வித் ஓல்டு திங்ஸ். த வேர்ட் ஸ்லைதரி, ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு ஊர்ந்து போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்லைதரி அப்படிங்கிறது வந்து ஸ்லிப்பரி அந்த சென்ஸில் நம்ம சொல்கிறோம். ஸ்லைதரி, ஸ்லிப்பரி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நழுவுதல் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் இட் இஸ் யூஸ்டு. அதே மாதிரி எந்தெந்ததெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன், அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னா வீக்கம் அல்லது பெரிதாகுதல், அந்த சென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளோ, நம்ம பலூன் சொல்கிறப்ப நம்மளுடைய கண்ணம் உப்பும், அதே மாதிரி ப்ளோ சொல்கிறப்ப உப்பும். நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். ப்ளோ, பிளாஸ்ட், ப்ளோட், பிளாடர், இந்த மாதிரி அது ப்ளோசிவ் சவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு எக்ஸ்ப்ரெஸ் வேர்ட்ஸ் தட் ஹேஸ் இன்ஃப்ளேஷன் இன் சம்வேர் இன் இட்ஸ் மீனிங். ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து விஸ், ஆல்ரெடி நம்ம பாப், பஸ், கிளிக் பார்த்துட்டோம். விஸ், இந்த காற்று உஷுன்னு அடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ரம்பிள், வயிறு கடமுடான்னு உருட்டுறது, வானம் உருட்டுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரம்பிளிங் சவுண்ட். மம்பிள், வாய்க்குள்ளேயே பேசிக்கிறது. ஹிஸ், கிகிள், ஸ்லைடர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிஎல் அப்படிங்கிற வேர்டு வரப்போ பலூன், பிளாஸ்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து அசோசியேட்டட் வித் இன்ஃப்ளேஷன்.
ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளோ, பிளாஸ்ட், பிளிஸ்டர், கால்லையோ அல்லது உடம்புல ஏதோ ஒரு இடத்துல வரக்கூடிய கொப்பளங்களை பிளிஸ்டர் சொல்கிறோம். ப்ளோட்டட், உப்பி இருக்கிறது, ப்ளோட்டட் ஸ்டொமக். ஃபார் எக்ஸாம்பிள் வி சே bladder, blob. அண்ட் அதே மாதிரி எஃப்எல்ங்கிற சவுண்ட் எப்படி பிஎல் வந்து அசோசியேட்டட் வித் இன்ஃப்ளேஷனும் எஃப்எல்ங்கிற சவுண்ட் வந்து ஹரி, வேகமாக போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, பரபரப்பாக இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவசரத்தை குறிக்கிற மாதிரி. இங்கிலீஷில் வந்து எஃப்எல் அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து அதில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அசோசியேட்டட் வித் குவிக் அல்லது ஹரியிங் ஆக்ஷன்ஸ். ஃப்ளாஷ், ஃப்ளை, ஃப்ளிங், ஃப்ளிக். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி, நிலையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கான வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியில் அதிகமாக தொடங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப், ஸ்டேஜ், ஸ்டான்ச், ஸ்டாச்சு, ஸ்டால். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில் சிலையாட்டம் நிற்கிறாங்க. அப்போ சிலை அப்படிங்கிறப்பவே அது அசையாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சென்ஸில் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கல் மாதிரி இருக்கிறது. ஸோ ஹியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு, ஸ்டால், ஸ்டால்னு நிறுத்துறது, ஸ்டாப், ஸ்டால், சம்படிஸ் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் இமிட்டேஷன். சவுண்ட்ஸை இமிட்டேட் பண்ணி அந்த வேர்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஒரு வேர்டுடைய மீனிங் இதுக்கு முன்னாடி இருந்த மீனிங் வந்து புதுசாக எக்ஸ்டெண்ட் ஆகுது, இன்னொன்றுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் the method has been very extensively used in vocabulary building. Example, the word literary. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லிட்ரரி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா now means belonging to learning or pertaining to literature. லிட்ரரி, இலக்கியம் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இதுவே வந்து பழைய காலத்தில் டாக்டர் ஜான்சன்ஸுடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா it doesn't explain the word in that sense, rather it was used to mean alphabetical. So the word manufacture, ஒரு வேர்ட் நம்ம பார்த்துருவோம், லிட்ரரி பார்த்தோம். லிட்ரரி அப்படிங்கிறது வந்து இலக்கியம் கிடையாது, ராதர் இட் ரெஃபர்ஸ் டு அல்ஃபபெட்டிக்கல், அதோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி மேனுஃபேக்சர் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி க்யூரியஸ் இந்த வேர்டுடைய மீனிங். இப்போ மேனுஃபேக்சர் அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில் தொழிற்சாலைகளில் தயாரிக்கக்கூடிய நம்ம பொருட்களை வந்து என்ன சொல்கிறோம், இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை த இந்த ஃபேக்ட்ரி, பை த மெஷின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக பேசிக் மீனிங் ஆஃப் மேனுஃபேக்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கைகளால் செய்யப்பட்டது. எப்போவுமே கைகளால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து எண்ணிக்கையில் குறைவாக தான் இருக்கும். இப்படி தான் மீனிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. மீன்ஸ் டு மேக் பை ஹேண்ட். இந்த மாடர்ன் யூசேஜ் இட் மீன்ஸ் தி ஆப்போசிட் ஆஃப் நவ் மேனுஃபேக்சர் மீன்ஸ் ஃபேக்ட்ரி மேட் அண்ட் அப்போஸ் டு ஹேண்ட்மேட் ஆர்டிக்கிள். ஸோ த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து முன்பு வேறு ஒரு பொருளில் இருந்த வார்த்தைகள் காலப்போக்கில் புதிய பொருள் it is given a new meaning, something which is not applicable in the previous days, in the previous periods. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷனில் அதனுடைய யூசேஜ் எப்படி இருக்குது, அதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீனிங் இஸ் another way in which vocabulary has been enriched. For example, take the word this is an example from FT Wood, board. நம்ம எல்லாருக்குமே காமனாக போர்டு தெரியும். போர்டில் வந்து எத்தனை வகையான போர்டுங்கிற மீனிங்ஸ் நம்ம அந்த ஒரு சிங்கிள் வேர்டுக்கு அட்ரிபியூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் போர்ட், த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேரம் போர்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா. த மோஸ்ட் காமன் எவ்ரிடே வேர்ட் ஒரிஜினலி மென்ட் அ பிளாங்க் ஆஃப் வுட். போர்டுக்கு ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய மரப்பலகை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எது டேபிளுக்கு யூஸ் பண்ணுறோம். போர்டிங் அண்ட் லாட்ஜிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த சென்ஸில் வந்து போர்டு அப்படின்னா வந்து ஃபுட் சர்வ்ட் ஆன் அ டேபிள். இந்த எக்ஸ்பிரஷன் டு பே ஃபார் டைரக்டர்ஸ், அ குரூப் ஆஃப் பீப்புள் டு சிட் அரவுண்ட் த டேபிள், த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஒரு கமிட்டி மெம்பர்ஸை சொல்கிறோம். அ ஸ்மூத் வுடன் சர்ஃபேஸ் ஆஸ் இன் த நோட்டீஸ் போர்ட். நோட்டீஸ் போர்டில் இருக்க போர்ட் அது மரத்தால் மட்டும் செய்யப்பட்டதாக இல்லாமல் வேறு எதில் வேணாலும் செய்யப்பட்டதாக இருக்கலாம். பிளாக் போர்டாக இருக்கலாம். த டெக் ஆஃப் அ ஷிப், கப்பலினுடைய மேற்பரப்பு. தென் தேர் ஆர், ஃபார் எக்ஸாம்பிள் வி சே வி போர்ட் தி ஷிப், அதுக்கு மீனிங் வந்து இங்கேருந்து தான் வருது. தென் தேர் ஆர் வேரியஸ் மீனிங் ஆஃப் த வேர்ப் டு போர்ட் ஆஸ் இன் போர்டிங், அ ட்ரெயின், ஷிப் ஆர் அ பிளேன். ஸோ இந்த மாதிரி போர்டுங்கிற ஒரு சிங்கிள் வேர்ட் காலப்போக்கில் எத்தனை வகையான வார்த்தைகள்
கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது the same word has different parts of speech. இது வந்து இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ஒரு கேட்டகரி. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நவுன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நவுனாக மட்டும் இல்லாமல் அட்ஜெக்டிவாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம். இந்த மாதிரி அதனுடைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து we can see in language. So that is what we are going to see here. The same word has different parts of speech. The meaning of word in the sentence determines to what part of speech it belongs to. So what part of speech அப்படின்னா அது நம்ம நவுனாக யூஸ் பண்ணுறோமா வேர்பாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. The same word may be sometimes one part of speech and sometimes another. Words of entirely separate origin, meaning and use sometimes look and sound alike, such as the minstrel sang a plaintive lay. He lay on the ground. So அவங்க என்ன மாதிரியான பாட்டு பாடினாங்க அப்படிங்கிறதுக்கும் லே அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் மீனிங். ஆக்சுவலாக லையிங் அப்படிங்கிறது வந்து படுத்திருக்கிறது. இந்த இடத்துல மினிஸ்ட்ரல்ஸ் சாங் அ plaintive lay அப்படின்னா அ மியூசிக், அ நோட், அ சாங் அவங்க பாடினது. ஸோ அந்த மாதிரி லே அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறி இருக்குது. இங்கே வேர்பாக இருக்குது, இங்கே அ plaintive lay நவுனாக யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், பட் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஷோ தட் same word may have more than one kind of grammatical function or office. We say it is the meaning which we give to a word in the sentence that determines its classification as a part of speech. ஒரு வார்த்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மீனிங் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அது எந்த கெப்பாசிட்டியில் பீயிங் எம்ப்ளாய்ட், நம்ம அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் speech. Next example பார்த்தீங்க அப்படின்னா look at the PowerPoint presentation. The following examples show that the same word may have more than one kind of grammatical function. It is the meaning which we give to a word in the sentence that determines its classification as a part of speech. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்து அதே பாயிண்ட். nouns and adjectives, nouns and verbs, adjectives and adverbs, adjectives and pronouns, adverbs and ப்ரிப்போசிஷன்ஸ். இதெல்லாம் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நவுனே அட்ஜெக்டிவாக இருக்கிறது, நவுன்ஸ் வேர்பாக இருக்கிறது, அட்ஜெக்டிவ்ஸ் அட்வர்ப்ஸாக இருக்கிறது, அட்ஜெக்டிவ்ஸ் ப்ரொனவுன்ஸாக இருக்கிறது, அட்வர்ப்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸாக இருக்கக்கூடியது நம்ம பார்க்க போகிறோம். நவுன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நவுன் ரப்பர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், நமக்கு தெரியும் நவுன். த ரப்பர் கம்ஸ் ஃப்ரம் சவுத் அமெரிக்கா அப்படின்னா நம்ம அதில் வந்து ரப்பரை நவுனாக யூஸ் பண்ணுறோம். திஸ் வீல் ஹேஸ் அ ரப்பர் டயர். இப்போ டயருங்கிற வேர்டை ஒரு நவுனை இந்த ரப்பருங்கிறது வந்து அட்ஜெக்டிவாக குவாலிஃபை பண்ணுது. அடுத்தது நவுனில் வந்து த பிரிக், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிக் அப்படின்னா செங்கலால் கட்டப்பட்ட த பிரிக் இஸ் எல்லோ. இந்த இடத்துல இந்த செங்கல் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுவே வந்து பிரிக் ஹவுஸ் அப்படிங்கிறப்ப இந்த வீடு செங்கலால் கட்டப்பட்டது. எப்படிப்பட்ட வீடு? இது குடிசை வீடு கிடையாது. இட் இஸ் பிரிக் ஹவுஸ் அப்படிங்கிறப்ப இது அட்ஜெக்டிவாக மாறுது. ஸோ இந்த மாதிரியான எந்த சென்ஸில் ஒரு வேர்டை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஷனாக இருக்கலாம். அடுத்தது த ரிச் ஹாவ் அ கிரேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்துல ரிச் அப்படிங்கிறது வந்து பணக்காரர்கள், செல்வந்தர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுனாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மர்ச்சன்ட் அதை குவாலிஃபை பண்ணுறதுக்கு ரிச் மர்ச்சன்ட். ஹீ இஸ் நாட் அ புவர் மர்ச்சன்ட், ஹீ இஸ் அ ரிச் மர்ச்சன்ட் அப்படிங்கிறப்ப இட் பிகம்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி நவுன்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. அடுத்தது நவுன்ஸ் நம்ம எப்படி வேர்ப்ஸாக பார்க்கலாம் அப்படின்னா ஹியர் த வாஷ் ஆஃப் த டைட். சேம் வேர்ட் கேன் பி யூஸ்ட் as a noun as well as a verb. அப்படிங்கிறப்ப த வாஷ் ஆஃப் த டைட், அலை வந்து தண்ணி திரும்பி போகுது இல்லையா, அப்போ எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு போகிறது த வாஷ் ஆஃப் த டைட். ஸோ இந்த இடத்துல வாஷ் தோஸ் விண்டோஸ், வாஷ் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணக்கூடிய சென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். த வாஷ் ஆஃப் த டைட் இங்கே இருக்கக்கூடியது நவுனாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த சப்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது வந்து போகிறப்ப வரக்கூடிய சப்தம் த வாஷ் ஆஃப் த ஹியர் த வாஷ் ஆஃப் த டைட். அலைகள் எழுப்பக்கூடிய அது வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போகிறப்ப அந்த உஷ்ஷுன்னு ஒரு சவுண்ட் வரும் இல்லையா. ஸோ தட் ஒன் த வாஷ் ஆஃப் த டைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்
வாஷ் விண்டோஸ். அடுத்தது பாருங்கள், கிவ் மீ எ ஸ்டாம்ப். எனக்கு ஒரு ஸ்டாம்ப், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேப்பர். ஸ்டாம்ப் திஸ் என்வெலப், முத்திரை. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஸ்டாம்புங்கிற சென்ஸ்லேயும், அஞ்சல் தலை அப்படிங்கிற சென்ஸ்லேயும், இந்த இடத்துல வந்து முத்திரை இடுதல் அப்படிங்கிற சென்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் adjective. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா that is a fast boat. ஃபாஸ்ட் போட், ரொம்ப வேகமாக போகக்கூடிய போட். the snow is melting fast. இது எப்படி மெல்ட் ஆகுது? ரொம்ப வேகமாக. ஸோ ஹவு அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண அதை நம்ம அட்வர்ப்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணுது, அதனால் இந்த ஃபாஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ். அதே மாதிரி ட்ரா அ ஸ்ட்ரெயிட் லைன். எப்படிப்பட்ட லைன்? அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த இடத்துல the arrow flew straight. அது எப்படி பறந்தது, அம்பு எப்படி வேகமாக சென்றது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இட் பிகம்ஸ் அன் அட்வர்ப். அடுத்தது டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 கொஷின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.